ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். நம்ம சேனலில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மகாபெரிவரோட சச்சரிதம் வாசிச்சுட்டு வந்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு வியாழக்கிழமை மே 16ஆம் தேதிக்கான பதிவு. இன்னைக்கு அத்தியாயம் 15 வாசிக்க போகிறோம். பெரியவா கொடுத்த ஆனந்த அதிர்ச்சி. காஞ்சிபுரம் ஸ்ரீமடத்தில் ஒரு நாள் சாயங்காலம் மகாபெரிவா தரிசனம் தந்து கொண்டிருந்தார். அப்போது ஒரு வயசான தம்பதி வந்து நமஸ்காரம் பண்ணினார்கள். அந்த மாமாவின் வேஷ்டியும் மாமியின் புடவையும் ரெண்டுமே புது வஸ்திரங்களாக இருந்தன. நமஸ்காரம் பண்ணிவிட்டு எழுந்த அவர்களை புன்னகையோடு கடாட்சித்தார். என்ன, எல்லாம் நல்லபடியா ஆச்சா? பெரியவா ஆசீர்வாதத்தால் எல்லாம் நன்னா நடந்தது. அந்த அம்மா கண்ணில் வழிந்த கண்ணீரை கட்டுப்படுத்த முடியாமல் தவித்தார். இங்கேயே அப்படி உட்கார்ந்துக்கோங்கோ 2 பேரும் என்று பெரியவா கட்டளையிட்டார். கொஞ்சம் தள்ளி அவர்கள் அமர்ந்து கொண்டிருந்தனர். அதன் பிறகு பெரியவா இவர்களிடம் எதுவும் பேசவில்லை. கூட்டம் இருந்ததால் மற்றவர்களிடம் பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் பெரியவாளுடைய கைகள் மட்டும் கிருகிருவென்று தன்னிச்சையாக ஒரு காரியத்தை பண்ணி கொண்டிருந்தன. தேனீக்களும் வண்ணத்து பூச்சிகளும் கிருகிருவென்று அங்கும் இங்கும் பறந்து பறந்து மலர்களின் உள்ள மகரந்த தேனை சேகரிக்கும். நம்முடைய ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளோ தன்னுடைய கைகளால் தேனீக்கள் வண்ணத்து பூச்சிகள் போல பரபரவென்று சுற்றி இருந்த பூக்களை எல்லாம் திரட்டி திரட்டி அழகான மாலைகளாக தொடுத்து கொண்டிருந்தார். வருவோர் போவோரிடம் பேசுவதற்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லாதது போல் அவர் கரங்கள் அற்புதமான மாலைகளை தொடுத்து கொண்டிருந்தன. ஆஹா, 2 மாலைகள் தயார். யாருக்கு? இங்கே வாங்கோ 2 பேரும். அந்த வயசான தம்பதிகளை அழைத்தார். இந்த 2 மாலையும் அவாகிட்ட கொடு. சாக்ஷாத் பகவான் கையாலேயே தொடுத்த 2 மாலைகளும் அந்த பாக்கியசாலி தம்பதி கைக்கு போனது. மாலை மாத்திக்கோங்கோ. அருகிலிருந்த குறிப்பறிந்த வேத பண்டிதர்கள் மந்திரங்களை ஓதினார்கள். அந்த அம்மாவோ சர்வேஸ்வரா சர்வேஸ்வரா என்று அரற்றவே ஆரம்பித்து விட்டார். பெரியவாளுடைய அனுகிரகமே பரமானந்தம். அதிலும் இது எப்பேற்பட்ட ஆனந்த அதிர்ச்சியான அனுகிரகம்! 2 பேருடைய கண்களும் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியாமல் கொட்டி தீர்த்தன. மறுபடியும் அவர்கள் நமஸ்காரம் பண்ணியதும் குங்கும பிரசாதம் தந்து ஆசீர்வதித்தார். சுற்றி இருந்தவர்கள் உள்ளே ஒரே குழப்பம். என்ன விஷயம்? யார் இவர்கள்? பெரியவாளே தன் கையால் மாலை கட்டி கொடுத்திருக்கிறாரே. ஆவலை அடக்க முடியாமல் ஒருத்தர் மெதுவாக அந்த அம்மாவிடமே விசாரித்து விட்டார். அதற்கு அந்த அம்மா, எங்களுக்கு சொந்த ஊர் பெங்களூர். இன்னைக்கு இவரோட 70வது பிறந்தநாள். எங்கள் பிள்ளை மெட்ராஸில் இருக்கான். காலையில் பிள்ளை வீட்டில் பீமரத சாந்தி பண்ணிண்டார். எங்களுக்கு எல்லாமே பெரியவா தான். பிள்ளைகிட்ட பெரியவாளை இன்னைக்கு தரிசனம் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குடான்னு சொன்னேன். அவனுக்கு நாளைக்கு பெங்களூரில் ஏதோ அவசர வேலை இருக்குன்னுட்டு, அம்மா இன்னைக்கு முடியாதும்மா, நிச்சயமாக இன்னொரு தரம் பெரியவா தரிசனத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் என்று சொன்னான். வேற என்ன பண்ணுறது, மானசீகமாக பெரியவாளை நினச்சிட்டு எல்லோருமா 2 காரில் பெங்களூர் கிளம்பினோம். வேலூர் பைபாஸ் ரோடில் அவள்லாம் வந்து கொண்டிருந்த காரோட ஆக்சில் உடஞ்சி போச்சு. எப்படியும் 2 மணி நேரமாவது ஆகுன்னுட்டான். உடனே நான், காஞ்சிபுரம் பக்கத்தில் தானே இருக்குது, அப்பாவும் நானும் இன்னொரு காரில் போய் பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு வரோம் என்று சொல்லிவிட்டு உடனேயே கிளம்பி வந்து விட்டோம். பெரியவாளோட கிருப்பையை தாங்கவே முடியலை. எனக்கு இதுக்கு மேலே ஒன்றுமே வேண்டாம். அந்த அம்மா அடக்க மாட்டாமல் ஆனந்தம் பொங்க அழுது தீர்த்தாள். பகவான் தன்னிடம் ஆத்மார்த்தமாக பக்தி கொண்டவர்களை எந்த நிலையிலும் தன்னிடம் அழைத்துக் கொள்வான். நாம் செய்ய வேண்டியது அவனிடம் படோடோபமில்லாத உண்மையான அன்பு வைப்பது ஒன்று மட்டுமே. ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம்.